அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய இந்த காணொளியானது அண்மைய நாட்களில் 26 மே மாதம் 2026ஆம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கியானது தனது வட்டி வீதத்தினை 7.75 வீதத்திலிருந்து 8.75 வீதமாக ஒரு வீதத்தினால் அதிகரித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. திடீர் மாற்றம் இதன் பின் மேற்கொள்ளப்பட்டது. இந்த வட்டி வீதத்தினால் ஏற்படக்கூடிய பொருளாதார விளைவுகள் என்ன, ஏன் இது திடீரென்று வட்டி வீதம் ஒரு வீதத்தினால் உயர்த்தப்பட்டது, இதனால உள்ள சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்பதை குறுகிய ஒரு வீடியோவாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அண்மைய நாட்களில் உங்களுக்கு தெரியும், போன மாதம் 4ஆம் மாதம் 29ஆம் தேதி ஒரு யுஎஸ் டாலர் அமெரிக்க டாலர் ஒன்றுக்கு எதிரான இலங்கை ரூபாவினுடைய பெறுமதியானது 318 ரூபாய். அதாவது டாலர் ஒன்றுடைய விற்பனை விலை 318 ரூபாவாக இருந்திருந்தது. இது 5ஆம் மாதம் 22ஆம் தேதி 342 ரூபாய் வரை உயர்ந்து இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒரு டாலர் ஒன்றுக்கு எதிரான இலங்கை ரூபாவினுடைய விலையானது ஒரு மாத கால அளவிற்குள் 318 ரூபாவில் இருந்து 342 ரூபாய் வரை உயர்ந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வீடியோ நான் பதிவு செய்கிற வரைக்கும், அதாவது 2026ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த ரூபாவினுடைய பெறுமதி இன்னும் அந்த 342 ரூபாய் என்ற அளவிலேயே இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு மிக பாதகமான விளைவுகளை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் என கருத்தில் கொண்டு இலங்கை மத்திய வங்கியானது குறுங்கால ஒரு தீர்வாக இந்த வட்டி வீத உயர்வினை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த வட்டி வீத உயர்வின் பின்னர் 29/5/2026ஆம் ஆண்டு டாலருக்கு எதிரான ரூபாவினுடைய பெறுமதி 321 ரூபாய் வரை, விற்பனை விலையோடு 321 ரூபாய் வரை ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீத உயர்வு ஒன்றை கண்டிருக்கின்றது. அதாவது இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி உயர்வு ஒன்றை நான் காணக்கூடியதாக உள்ளது. இந்த வட்டி வீதம் என்றால் என்ன? இந்த வட்டி வீதத்தினால் ஏற்படக்கூடிய எவ்வாறு சரி செய்து கொள்ள முடியும்? அதாவது இலங்கை ரூபாவினுடைய பெறுமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சியினை வட்டி வீதத்தினை கொண்டு எவ்வாறு சரி செய்து கொள்ள முடியும்? இது எவ்வாறான பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தலாம் என்று நோக்குகின்ற போது, வட்டி வீதம் என்றால் என்ன என்று விளங்கும். குறிப்பாக மத்திய வங்கியானது, அதாவது வணிக வங்கிகள் மத்திய வங்கியில பெறுகின்ற கடன்களுக்கும் அல்லது வணிக வங்கிகள் மத்திய வங்கியில மேற்கொள்கின்ற வைப்புகளுக்கும் வழங்கப்படுகின்ற ஒரு விலை தான் நாங்கள் அந்த வட்டி வீதம் என்று சொல்லுவோம். அதாவது வணிக வங்கிகள் மத்திய வங்கியிலே பெறுகின்ற கடன்களுக்கும் மேற்கொள்கின்ற வைப்புகளுக்குமான ஒரு விலையாக இந்த வட்டி வீதமானது காணப்படுகின்றது. அப்ப தற்சமயம் மத்திய வங்கியான இந்த வட்டி வீதத்தினை ஒரு வீதத்தினால உயர்த்தி இருக்கின்றது. 8.75 வீதமாக இருக்கின்றது. இந்த வட்டி வீதமானது பொருளாதாரத்தில் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று நோக்குகின்ற போது, உண்மையிலே 4ஆம் மாதம் 29ஆம் தேதி நீங்க நாட்டினுடைய பணவீக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அடிப்படை பணவீக்கமானது 2.2 வீதமாக இருந்திருந்தது. இது 5ஆம் மாதம் 29ஆம் தேதி 5.4 வீதத்துக்கு உயர்வடைந்திருக்கின்றது. அது ரூபாயினுடைய பெறுமதி வீழ்ச்சியினை தொடர்ந்து நாட்டினுடைய பணவீக்கம் 5ஆம் மாதம் இறுதி வார பகுதிகளில் 5.4 வீதம் என்ற அளவுக்கு இந்த பணவீக்கம் உயர்வடைந்தது. இது ஒரு பாதகமானது. ஏன்னு சொல்லிட்டு, மத்திய வங்கியினுடைய நோக்கங்கள்ல ஒன்று 5 வீதத்துக்குள்ள பணவீக்கத்தை 5 வீதத்துக்கு உட்பட்ட அளவில் பணவீக்கத்தை பேண வேண்டும் என்ற இலக்கினை தாண்டி ஒரு பணவீக்கம் உயர்வடைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இதை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய வங்கியானது வட்டி வீதத்தினை உயர்வடைத்திருக்கிறது. அதாவது இந்த வட்டி வீதம் உயர்வடைஞ்சா பிறகு இவ்வாறான தாக்கம் ஏற்படும் என்று பார்க்குகின்ற போது, மத்திய வங்கி வட்டி வீதத்தை உயர்த்துகின்ற போது வணிக வங்கிகளும் வட்டி வீதங்களை உயர்த்தும். எனவே கடன்களுக்கான கேள்வி, வைப்புகளுக்கான வட்டி வீதம் என்பன உயர்வடையும். கடன்களுக்கான வட்டி வீதம் நாங்கள் கொண்டு
வணிக வங்கிகளில் வைப்பு செய்கின்ற தவணை வைப்புகளுக்கான வட்டி வீதம் என்பது உயர்வடையும். இதனால பணப்புழக்கம் குறைவடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பணப்புழக்கம் குறைவடைகின்ற போது பண நிரம்பலில் ஏற்படுகின்ற வீழ்ச்சியானது மொத்த கேள்வியினை வீழ்ச்சியில ஏற்படுத்தி பணவீக்கத்தை கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க முடியும் என்ற ஒரு அடிப்படையிலே இது மேற்கொள்ளப்பட்டது. இந்த வட்டி வீத உயர்வுக்கு பிறகு நான் இந்த வீடியோ பதிவு செய்கின்ற 5ஆம் மாதம் 29ஆம் தேதி ரூபாய் டாலர் ஒன்றுக்கு எதிரான ரூபாவுடைய விலை 321 ரூபாய் என்ற அளவிலே காணப்படுகின்றது. அதாவது ஒரு குறிப்பிடத்தக்க அளவு பெறுமதி உயர்வு ஒன்று ரூபாவிலே பதிவு செய்திருக்கின்றது. இவ்வாறு இந்த வட்டி வீதத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்பானது கடன்களுக்கான கேள்வியினை குறைத்து பணப்புழக்கத்தினை குறைக்க செய்து பணவீக்கத்தினை அந்த ஒற்றை இலக்கத்தில் பேண முடியும் என்ற அந்த ஒரு எண்ணப்பாட்டினை அடைந்து கொள்ள முடியும். இருந்தாலும் நீண்ட காலத்திலே இது எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தும், பொருளாதாரத்தில் ஒரு சுருக்க தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று நாங்கள் பார்க்குகின்ற போது உண்மையிலே எவ்வாறான ஒரு சாதகமான விளைவுகள் இருக்கின்றதோ அதே நேரத்தில் இது நீண்ட காலத்தில் எவ்வாறு இருக்குமாக இருந்தால் ஒரு பொருளாதாரத்திலே பாதகமான தாக்கங்களை ஏற்படுத்துவது வாய்ப்புகள் இருக்கு. ஏனெனில் வட்டி வீதத்தில் தொடர்ந்து இவ்வாறான நிலைமையில இருக்குமாக இருந்தால் உள்நாட்டு முதலீடுகள் பாதிக்கப்படும். இந்த வட்டி வீதம் உயர்வு கடன்களுக்கான கேள்வியை குறைக்கும். எனவே முதலீடுகள் குறையும். ஒரு விதத்தில் முதலீடுகள் குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு விதமாக நாங்கள் நோக்குகின்ற போது வட்டி வீதத்தின உயர்வு பண உத்தேச நோக்க பண கேள்வியை குறைக்கும். எனவே பொதுமக்கள் தமது பணத்தினை கொண்டு வங்கிகளில் வைப்பு செய்வதற்கு யோசிப்பார்கள். இருக்கிற பணத்தை கொண்டவே அங்கு நாங்கள் தவணை மற்றும் சேமிப்பு வைப்புகளில் முதலீடு செய்து வட்டி வருமானங்களை உழைத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு எண்ணப்பாட்டுடன் பணத்தை கொண்டு போய் வங்கிகளில் வைப்பு செய்வார்கள். இன்னொரு விதமாக பார்க்கல கடன்களுக்கான கேள்வி குறையும். வட்டி வீதம் உயர்வாக இருக்கின்ற போது கடன்களுக்கான செலவுகள் அதிகரித்து கடன்களுக்கான கேள்வி குறையும். எனவே தனிநபர் நுகர்வினையும் இது பாதிக்க செய்யும். எனவே ஒரு பொருளாதாரத்தில் தனிநபர் நுகர்வினையும் முதலீட்டிலும் இது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகின்ற போது ஒரு நாட்டினுடைய மொத்த கேள்வியில வீழ்ச்சியினை ஏற்படுத்தி நீண்ட காலத்துல ஒரு நாட்டினுடைய உற்பத்திகள் சுருங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பொருளாதாரத்தில் சுருக்கத்தாக்க விளைவுகள் ஏற்படுத்துறது வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த வட்டி வீத உயர்வானது ஒரு பொருளாதாரத்துல குறுங்காலத்துல சாதகமான விளைவுகளை ஏற்படுத்துவதோடு நீண்ட காலத்துல எதிர்மறையான பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றது பொருளியல் கோட்பாடுகள் கெய்ன்ஸ் கோட்பாடுகளின் ஊடாக இது தெளிவாக வலியுறுத்தப்பட்டிருக்குது. இருந்தாலும் இந்த குறுங்கால இந்த வட்டி வீத உயர்வு சாதாரண மக்களுக்கு எவ்வாறான நன்மைகளை தரும், இது ஒரு நன்மையும் இல்லையா என்று நாங்கள் சிந்திச்சு பார்க்குகின்ற போது உண்மையிலேயே இந்த வணிக வங்கிகள் என்ன செய்யும் என்று சொல்லிச்சுன்னா வட்டி வீதத்தின் இதற்கு சேமிப்புகளுக்கான வட்டி வீதம் தவணை மற்றும் கால வைப்புகளுக்கான வட்டி வீதத்தினை உயர்த்தும். எனவே பொதுமக்கள் இந்த தவணை மற்றும் சேமிப்பு வைப்புகள் நிலையான வைப்புகளில் முதலீடு செய்து வட்டி வருமானத்தை உழைத்துக் கொள்கின்ற எங்களுடைய தமிழ் சமூகம் அவ்வாறான மக்கள் பெரும்பாலான மக்கள் அதில் வர வட்டி வருமானத்திலே தமது வாழ்வாதாரத்தை கொண்டு போகின்ற ஒரு நிலப்பாடுகளும் இருக்கு. இவ்வாறான மக்கள் வணிக வங்கிகளை நாடுவதன் ஊடாக வட்டி வீதங்கள் ஏதாவது உயர்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குதா, தவணை மற்றும் சேமிப்பு வைப்புகள் ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறா என்பதை அறிந்து கொள்வதன் ஊடாக தமது புழக்கத்தில் இருக்கின்ற நாணயத்தினால் அல்ல புழக்கத்தில் இருக்கிற பணங்களை கொண்டு போய் அந்த முதலீடு செய்வதன் ஊடாக நிலையான வைப்புகளை முதலீடு செய்வதன் ஊடாக அந்த வட்டி வருமானத்தை உழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நன்மை ஒரு சாதகமான ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு என்பது இதில் நான் சொல்லக்கூடிய ஒரு. ஆனால் உண்மையிலே இந்த வட்டி வீத உயர்வு மேற்கொள்ளப்பட்டதற்கான பிரதானமான காரணம் என்னுடைய சொல்லுன்னா பண புழக்கத்தின் அளவை குறைப்பதற்காகவே இது மேற்கொள்ளப்பட்டிருக்குது. பொருளாதாரத்தில் பணத்தின் புழக்கத்தை நாங்கள் ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது, பண நிரம்பலினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கின்ற போது பொருட்கள் சேவைகளுக்குமான மொத்த கேள்வியினை குறைவடைய செய்து பணவீக்கத்தினை மத்திய வங்கியினுடைய ஒற்றை இலக்க அந்த இலக்கினை அடையக்கூடியதற்காக அதை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே
நான் இந்த வீடியோ பதிவு செய்கின்ற வரைக்கும் நாட்டினுடைய பணவீக்கம், அதாவது 5ஆம் மாதம் 29/3 2026 வரைக்கும் நாட்டினுடைய பணவீக்கம் 5.4 இருக்கின்றது. இப்போ இந்த டொலரினுடைய பெறுமதி வீழ்ச்சி இதுக்கு பிரதானமான காரணங்களாக இருக்கிற மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள அசாதாரணமான போர்க்கால சூழ்நிலைகள், உலகளாவிய ஸ்திரமற்ற தன்மைகள், மொத்த நிரம்பலில் ஏற்பட்ட பாதகமான நிலைமைகள் காரணமாக இந்த டொலருக்கு எதிரான ரூபாவினுடைய பெறுமதி வீழ்ச்சியினை பதிவு செய்து சற்று உயர்வடைந்திருக்கின்றது. இது எவ்வாறான எதிர்காலத்தில் எவ்வாறான நிலைமைகளை ஏற்படுத்த போது இன்னும் இந்த பொருளாதார தளம்பல்கள் ஏற்படுமா, அது எவ்வாறு இலங்கை மத்திய வங்கி சீர் செய்து கொள்ளப் போகின்றது என்பதை தொடர்ந்து நாங்கள் கதைப்போம், இந்த வீடியோ வாயிலாக கதைப்போம் என்று கூறிக்கொண்டு, எனவே இந்த வட்டி வீத உயர்வு ஏன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது சாதாரண ஒவ்வொரு மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு நான் இதை பதிவு செய்கிறேன். இதனால் ஒரு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய நன்மை என்று நாம் கருதுகின்ற போது, நான் ஏற்கனவே சொன்னது போல தவணை மற்றும் சேமிப்பு வைப்புகளை உங்களுடைய பணங்களை வைப்பு செய்வதன் ஊடாக அதற்கு கிடைக்கின்ற வட்டி வருமானத்தை நீங்கள் உழைத்துக் கொள்ள முடியும். இதில் உள்ள ஒரு நன்மையாக நாங்கள் இதை பார்க்க முடியும். எனவே தொடர்ந்து நாங்கள் இந்த பொருளாதார மாற்றங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பொருளில் ஆசிரியர் என்ற வகையிலே இவ்வாறான விடயங்களை நாங்கள் பதிவு செய்யணும். ஏன் இந்த வட்டி விதங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது, ரூபாவினுடைய தேய்வு என்பது, டொலருக்கு எதிரான ரூபாவுடைய தேய்வு என்பது ஒரு பாரதூரமான ஒரு பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தும். நாங்கள் கடந்த காலத்தில் இந்த பொருளாதார மந்தங்களின் போது ரூபாவினுடைய விலைகள் மிக தேய்வடைந்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார நிலைமைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். எனவே இந்த வட்டி வீதத்தினை குறுங்காலத்தில் ஒரு உயர்த்துவதனூடாக, வட்டி வீதம் உயர்த்துவதனூடாக ஒரு கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்க முடியும், பணவீக்கத்தினை கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்க முடியும் என்ற மத்திய வங்கியினுடைய அந்த இலக்கு நோக்கிய பயணம் எவ்வாறு சாதகமான நிலைமையில் இருக்கு என்பதை தொடர்ந்து நாங்கள் அவதானிப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.